எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்து. எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே ஆச்சு. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக. இன்றைக்கி என்ன ஒரு வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து திரும்ப இது வந்து 7வது வருஷம் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காங்க. ஐயப்பனோட தரிசனம் வந்து சூப்பராக கிடைக்க போகுது இந்த தடவையும். அதை தான் சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் விலாகை பார்த்துட்டு வாங்க. முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும், அது என்னன்னு சொல்கிறேன். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக எங்கிட்ட மாலையை நிறைவாக மனசார மாலை போட்டாச்சு. அது மாதிரி மாலை போடுறவங்களுக்கும் இனி மாலை போட போகிறவங்களுக்கும் நல்லபடியாக பத்திரமா போயிட்டு வரணும்னு அந்த ஐயப்பனை நானும் வேண்டேன். அதே மாதிரி இவங்களும் நல்லபடியாக மாலை போட்டு நல்லபடியாக போயிட்டு வரணும்னு எங்களுக்காண்டி நீங்களும் சாமிக்கிட்ட கேட்டுக்கோங்க. அவங்கள்ட்டலாம் ஒரு விஷயம் ஷேர் பண்ண நினச்சேன். நான் வந்து தீபாவளி அப்போயே போடலான்னு நினச்சேன். மீஷோவில் தான் இந்த தடவை வந்து தீபாவளி பர்ச்சேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மீஷோவில் தான் நாங்கள் எடுத்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். அது என்னென்னு இனி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் இனி அடுத்து வரப்போகிற வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. மீஷோ ஆர்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல், எல்லாமே மீஷோ ஆர்டர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ட்ரெஸ்ஸெல்லாம் சூப்பர் ட்ரெஸ்ஸாக இருக்குது. அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் வந்து காமிக்கிறேன், சரிங்களா? அதனால் வீடியோ எல்லாத்தையுமே வரிசையாக என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அது மாதிரி இது தெரியலை, இது எப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இது இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். அது மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு தடவை மாலை போடுறவங்க
ஐயப்பன் கோயிலுக்கு எப்போ மாலை போட்டாலுமே தடங்கள் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. கடவுளுக்குன்னு ஒரு வேலை இருக்குன்னா அதுக்கான நம்ம மனிதர்களுக்கு சோதனை கொடுக்குறது தான் அது கடவுள் வேலை. அதனால் சோதனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்களுக்கு வராத சோதனையே கிடையாது இந்த நிமிஷம் வர. அதனால் அதை தாண்டி நாங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். அது மாதிரி நீங்களும் ஓடிக்கிட்டே இருங்க. மொதல் வருஷம் மாலை போட்டிருக்கவங்க கொஞ்சம் கவனமாகவே இருங்க, கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க, சரிங்களா? கேர்ஃபுல்லாக இருந்து நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக பார்த்து எல்லாருமே பத்திரமா வாங்க. அது மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டாங்கன்னா காலையில் எந்திரிச்சும் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் விளக்க போட்டுட்டு ஐயப்பனோட சரணத்தை சொல்லணும், 108 சரணம் சொல்லணும். அதுக்கப்புறம் மாலையிலையும் இதே மாதிரி 6 மணிக்கெலாம் இது பண்ணிடணும். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அங்கே என்னால் சொல்ல முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே எப்பயும் போல் 6 மணிக்கு எழுந்துச்சி குளிச்சுட்டு திருநீர் வச்சுட்டு மனசுக்குள்ளேயே அந்த ஐயப்பனை நினச்சி சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக அந்த விரதத்தை நல்லபடியாக முடித்து நல்லபடியாக ஐயப்பன் கோயில் போய்ட்டு வாங்க. இனி அடுத்தடுத்து பூஜைக்கு போகிறது எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதனால் என்னோடய வீடியோவை எல்லாத்தையுமே பாருங்கள். இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே என்னோடய மிகப்பெரிய நன்றி. எனக்கு சப்ஸ்கிரைபர் எவ்வளோ வந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். டக்குன்னு எப்படி ஏறிச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு 1000 சப்ஸ்கிரைபருக்கு நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி அவ்வளோ இது பண்ணியிருந்தேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எப்படி எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னு தெரியல. பார்க்காதவங்க போய் பாருங்கள். இனியும் தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். சீக்கிரமே நானும் உங்கள் கையினால் உங்கள் புண்ணியத்தால் சம்பளம் வாங்குவேன் நம்புகிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள்கிட்ட டக்குன்னு வரும். ஏன்னா மீஷோ ஆர்டரை வச்சுருக்கேன்.